என்னோடய ஸ்டைலில் புளி ஊறுகாய் எப்படி பார்க்கலாம். அதுக்கு புளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அதை நல்லா லோ ஸ்லிம்மில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆனதும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, வரமிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் பெஸ்ட்டுங்க. பெரிய வெங்காயம் இருக்கனால பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி லோ ஸ்லிம்மில் தான் வச்சுக்கணும். அடுப்பை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புளியை வந்து இதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு தேங்காய் போட்டு கல்லுப்பை போட்டு தேங்காய் வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இது வந்து 1 வீக் ஆனாலும் வந்து இது வந்து கெடாது. ஏன்னா புளி போட்டு பண்ணுறதுனால இது வந்து புளி ஊறுகான்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து சாதத்துக்கெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தாங்க புளி சட்னி புளி ஊறுகாய் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.